எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்கோஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. சாக்கோஸ் வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. கடையில வாங்கி கொடுக்கற சாக்கோஸ்ல மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. வீட்லயே ஹெல்த்தியா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாக்கோஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ராகி சாக்கோஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சாக்கோஸ் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஃபிளாக்ஸீட் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ட்ரை மிக்ஸை இந்த மாதிரி பிளேட்ல கொட்டி வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிராம்ஸ்லயும் கப்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சக்கரை நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சுத்தமான வெல்லமா சேர்த்துக்கோங்க. நைஸா அரைச்சிட்டேன் பாருங்க. இப்ப நம்ம அரைச்ச வெல்லத்தை மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 70 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவு சேர்த்திருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வெல்லத்தையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே பீட் பண்ண மாதிரி இருக்கணும். நமக்கு நல்ல கிரீமியா ஃபிளஃபியா நமக்கு கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, பட்டரோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு அப்படியே கரைஞ்ச மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு கிரீமியான டெக்ஸ்சர்ல இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கோகோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. கோகோ பவுடர் வந்து லைட்டா நமக்கு அந்த சாக்லேட் டேஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். 1/4 கப் வெது வெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோகோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சில கோகோ பவுடர் எல்லாம் லைட்டா கசப்படிக்கும், அதனால நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் பால் சேர்த்து. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோ பவுடர் மிக்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டரோடவே ஆட் பண்ணிக்கலாம். பட்டரோடவே சேர்த்துட்டு விஸ்க் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். ராகி, கடலை மாவெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பாச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். நமக்கு சாக்கோஸ் பேட்டர் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் சாக்கோஸ் ரெடி பண்றதுக்காக இன்னைக்கு பைப்பிங் பேக்ல போட்டுட்டு சாக்கோஸ் வந்து ரெடி பண்ணிக்க போறேன். பைப்பிங் பேக் பதிலா நீங்க ஒரு பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கார்னர் கட் பண்ணிட்டு சாக்கோஸ் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக டம்ளருக்குள்ள வச்சு பேட்டரை வந்து உள்ள போட்டுக்கலாம். நமக்கு ஈஸியா இருக்கும், வெளியே கொட்டாம இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி பேட்டரை வந்து உள்ள சேர்த்துட்டேன். கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்பதான் செம்ம கிறிஸ்பியா டேஸ்டியா கிடைக்கும். சேர்த்துட்டு இப்ப நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் சாக்கோஸ் நான் இன்னைக்கு ஓவன்ல தான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா கடாயில, கேஸ்ல கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க. கேஸ்ல ரெடி பண்ற மாதிரி இருந்தா ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 180 டிகிரில ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இப்ப ஓவனுக்குள்ள வைக்கிற ட்ரேல வந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேங்க. சின்ன சின்ன ரவுண்டா நம்ம வந்து போட்டுக்கலாம். பைப்பிங் பேக்ல அப்படியே வந்து நம்ம புளிஞ்சு விட்டு இப்ப இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு காயின் ஷேப்புக்கு நம்ம சாக்கோஸ வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நார்மலான ஒரு பிளேட்ல பட்டரை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம சாக்கோஸ் எல்லாம் ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். இப்ப நான் பாருங்க, இதே போலவே மீதி இருக்கிற பேட்டர்லயும் நம்ம சாக்கோஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப இருந்த எல்லா பேட்டர்லயும் நான் சாக்கோஸ் ரெடி பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவா நான் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஓவன் வந்து 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேங்க. இப்ப நம்ம பேட்டரை உள்ள வச்சுக்கலாம். 20ல இருந்து 25 நிமிஷம் 180 டிகிரில பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். வெளியில நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். சூடா இருக்கும் போதே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா
அப்புறமா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியா நமக்கு கடையில வாங்குற சாக்கோஸ் மாதிரி செம்ம டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதான், 2 பிளேட்ல இருந்ததையுமே நான் வந்து கொட்டிட்டேன். நம்ம கை வச்சு எடுக்க வேண்டியதெல்லாம் இல்ல, ஈஸியா நமக்கு ரிமூவ் ஆகுது பாருங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ராகி சாக்கோஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. எம்மியா இருக்கும் டேஸ்ட். இது அப்படியே நம்ம பிஸ்கட் மாதிரி சாப்பிடலாம், சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்க வேணும்னா குக்கி கட்டர் வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க. நம்மளோட டேஸ்டியான சாக்கோஸ் சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு குக்கீஸோ சாக்கோஸ் எல்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்ல செஞ்ச சாக்கோஸையும் பால்ல போட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். டேஸ்டா எம்மியா இருக்குங்க. கண்டிப்பா குழந்தைங்க சாக்கோஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, செம்ம ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கறனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்பவே டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் டேஸ்டியான இந்த ராகி சாக்கோஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.